ராசி கடகராசி. காலஸ்திரி செல்வது, வெறும் தரிசனம் செய்வது, பூஜையெல்லாம் செய்ய வேண்டும். அம்பாளையும் சிவனையும் குருவையும் விநாயகரையும் முருகரையும் பார்த்துட்டாவே போதும். அங்கே இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடெல்லாம் விசேஷம், உங்கள் வாழ்க்கையில் மாற்றி கொடுக்கும். யாருக்கு? காலஸ்திரிக்கு. காலஸ்திரிக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய அற்புதமான வருஷம் கடகத்திற்கு. 8ஆம் இடத்தில் கேது இருப்பதனால் வயிறில் ஜீரண உறுப்புகளில் ப்ரோபயாட்டிக் என்று சொல்லுவார்கள், அந்த உறுப்புகளில் எல்லாம் பாதிப்பு ஏற்படும், மன அழுத்தம் ஏற்படும். அதில் அதீத கவனமாக கடகராசிக்காரர்கள் பார்த்துக்கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். அதே சமயம் அஷ்டம சனி பரிபூர்ண விலகி இருப்பதனால் பெற்றோர் பெரியோருடைய தேகாரைக்கும் சிலருக்கு வருத்தத்தை ஏற்படுத்தலாம். அதனால் வேலைக்கிழமை தோறும் பசுமாடுகளுக்கு உங்கள் குடும்பம் சார்பாக அகத்திக்கீரையை தவிர கொடுக்க நிறைய நன்மைகள் ஏற்படும். ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் ஏற்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படும். கடகராசிக்காரர்களுக்கு இழுபறியாக இருந்த பலவிதமான விஷயங்கள் யோகத்தையும் நம்பிக்கையும் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். தொட்டது தொடங்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். கடகராசிக்காரர்களுக்கு திருமண தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி, குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிப்பது, பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் அற்புதமான கிளியரன்ஸ் ஆகும். கிரீன் சிக்னல். பிள்ளைகள் விஷயத்தில் பூர்வ புண்ணியத்தை குரு பார்ப்பதனால் பரம்பரையாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளெல்லாம் தீரும். தலைமுறையாக இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனை செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு. பெற்றோர் பெரியோருக்கு நல்லது நடக்கும், நிறைய நல்லது நடக்கும். அவங்களுக்கு இருக்க கஷ்டங்கள் நீங்கும். ரொம்ப நாளாக அவங்களுக்கு உடம்பில் இருந்த பிரச்சனையெல்லாம் டக்குன்னு நல்ல டாக்டரு நல்ல நண்பர்களால் மாற்றி கிடைக்கும். ஸோ கடகத்துக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம் என்றாலே கடகம் அது இந்த வருடம் நடக்கும்.